பூப்பாறையில் சுற்றுலா பயணிகளுடன் ஜீப் சஃபாரி சென்ற ஓட்டுநருக்கு நேராக தாக்குதல். உள்ளூரை சேர்ந்த நபர்தான் தாக்குதல் நடத்தியதாக ஜீப் ஓட்டுநர் தெரிவித்துள்ளார். சம்பவத்தை கண்டித்து ஈஸ்ட் மூணார் ஜீப் சஃபாரி சிண்டிகேட் தலைமையில் கண்டன ஊர்வலம் நடத்தப்பட்டது. மூணார் தோண்டிமலை அக்கா தங்கச்சி பாறை சாலையில் சுற்றுலா பயணிகளுடன் ஜீப் சவாரி நடத்தக்கூடிய ஓட்டுநர் ரிஜின் என்பவரை தான் இப்பகுதியை சேர்ந்த நபர் தாக்கியது. பயணிகளுடன் சர்வீஸ் நடத்துவதற்கிடையே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இப்பகுதியை சேர்ந்த நபர் நிஜினை தடை செய்து வைத்து தாக்கியதாகவும் ஈஸ்ட் മൂന്നാർ ஜீப் സഫാരി സിൻഡിക്കേറ്റ് செயலாளர் മണികണ്ഠൻ தெரிவித்தார். അവരുടെ ജീപ്പാണ് മറിഞ്ഞതെന്നാണ് അവരുടെ ഒരു ധാരണ. അപ്പോൾ മാക്സിമം ഞങ്ങൾ അത് എടുത്ത് പറയുകയും ചെയ്തു. നമ്മുടെ ജീപ്പല്ല, അത് വേറെ ഔട്ട്സൈഡിൽ നിന്ന് ജീപ്പാണ്. അപ്പം അവർ വന്നിട്ട് കുറച്ച് മദ്യപിച്ചിട്ട് വന്നിട്ടാണ് അവിടെ വണ്ടി ഇത് ചെയ്തത്. നമ്മൾ ഇത്ര വർഷം നമ്മൾ വണ്ടി ഫീൽഡിൽ ഉള്ളതാണ്. ഇതുവരെ അക്കാതങ്കച്ചിപ്പാറ പോയിട്ട് നമ്മുടെ ശാന്തമ്പാറ ആയിക്കോട്ടെ, പൂപ്പാറിലുള്ള ജീപ്പുകാരായിക്കോട്ടെ, ഒരു ചെറിയ രീതിക്കുള്ള പ്രശ്നങ്ങളോ ഒന്നും വരുത്തിയിട്ടുമില്ല. അവിടെ വേസ്റ്റ് ഇടുകയാണെങ്കിൽ പോലും നമ്മൾ തന്നെ അത് ക്ലീൻ ചെയ്ത് എല്ലാ കാര്യങ്ങളും നമ്മൾ ചെയ്യാറുണ്ട്. ഇതിൻ്റെ എതിരായിട്ടാണ് നമ്മൾ ഈ പ്രതിഷേധം വന്നിട്ട് രേഖപ്പെടുത്തിയത്. ഇത് വന്നിട്ട് മുകളിൽ കാണുന്നവരുണ്ടെങ്കിൽ ഇതിനെ தக்கதாய் ஒரு நடவடி എന്തായാലും எடுத்து தரணும்னு ஜீப் சவாரி சிண்டிகேட். சம்பவத்தை தொடர்ந்து ஈஸ்ட் மூணார் ஜீப் சஃபாரி சிண்டிகேட் பிரசிடென்ட் அட்வொகேட் ஆசிஷ், செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் அமல் போன்றவர்கள் தலைமையில் கண்டன ஊர்வலம் நடத்தப்பட்டது. சிண்டிகேட் உறுப்பினர்களும் ஓட்டுநர்களும் சேர்ந்து சாந்தமரை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். புகாரின் அடிப்படையில் சாந்தமரை காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த நிஜினை ராஜகுமாரி குடும்ப ஆரோக்கிய நிலையத்தில் அனுமதித்தனர். மலையோர பகுதிகளில் சுற்றுலா மையங்களில் பாதுகாப்பு வசதிகள் உறுதி செய்ய வேண்டும். தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பயணிகளையும் ஏற்றி ஆபத்தான சாலைகளில் வாகனம் ஓட்டும் ஓட்டுநர்களுக்கு வேலையை உறுதி செய்ய வேண்டும். அரசும் காவலர்களும் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஓட்டுநர்கள் கேட்டுக்கொண்டனர். இல்லையென்றால் சாலை முற்றுகை போராட்டம் உட்பட உள்ள போராட்டங்களுடன் முன் செல்ல உள்ளதாக ஈஸ்ட் மூணார் ஜீப் சஃபாரி சிண்டிகேட் தீர்மானித்துள்ளது. நியூஸ் பியூரோ ராஜகுமாரி.